ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம் பிள்ளைகள். நான் பேசுற கிளியர் ஆகிதா? இதற்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ சார். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் எல்லாருமே பிள்ளைகள் 5 மந்த் ப்ரொஜெக்ட் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்துட்டு ஏ லெவல் என்ன நியூவா செய்ய போறீங்க, அதே போல செகண்ட் செய்ய போறீங்க, அதே போல தேர்ட் செய்ய இருக்கீங்க. அதே போல சப்ஜெக்ட் என்ன மாறி வந்தாக்களும் இருக்கீங்க. சரியா? அப்படி அப்போ ஒவ்வொரு கேட்டகரியில என்ன செஞ்சுக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கிறீங்க பிள்ளைகள். அப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லாவே அந்த 5 மந்த் கிளாஸ் பத்திய இன்ட்ரடக்ஷனை உங்களோட 1-2 கிளாஸ் நடந்துக்குது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் உண்டு, நான் நார்மலாவே செஞ்சிருந்தேன் உங்களுக்கு. அதுல நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லியிருப்பேன். இந்த இன்ட்ரடக்ஷன் ரெக்கார்டை உங்களோட குரூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம், அதை பார்த்து எழுதலாம், விளங்கி கொள்ளலாம். சரியா? அது பிறகு 2வது கிளாஸ்ல நான் உங்களுக்கு சிலபஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பிள்ளைகள். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டரை நான் அந்த சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று சொல்லிப்பேன். அதாவது இந்த பாடம் சம்பந்தமா நான் அறிமுகம் ஒன்று சொல்லிக்கிறேன். பாடத்துல எத்தனை நீட்டிக்குது, பேப்பர் கட்டமைப்பு, பாடம் எப்படி அறிமுகம் ஆயிடுச்சு, சகல விடயங்களும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிக்குது, தெளிவுபடுத்தப்பட்டிக்குது. அப்ப அதுல உங்களுக்கு 3 ரெக்கார்டிக்குது. ஒன்று ஒரு ½ ரெக்கார்டும், இன்னும் ஒரு ½ ரெக்கார்டும் இருக்குது. அது பிறகு ஒரு 1 hour ரெக்கார்டும் இருக்குது. சரியா? இந்த 3 ரெக்கார்டையும் நீங்க என்ன செய்யணும், இந்த கிளாஸஸ் நான் ஆல்ரெடி போட்டிப்பேன். அந்த ரெக்கார்டை கேளுங்கன்னு சொல்லி போட்டிக்கிறேன், குரூப்ல பொதுவாக போட்டிக்கிறேன். நீங்க என்ன செய்யணும், அது 3ஐயும் கேட்டீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்ல நீங்க பாத்துருவீங்க அப்படின்னு நான் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி தருவேன். கொஞ்சம் மியூட் பண்ணுங்களா? இப்ப 80 பேருக்கு நான் பிள்ளைகள் போன முறை செஞ்சாக்கள் டோட்டலாகவே அந்த ரிசல்ட்ஸ் அப்டேட் நான் தருவேன் உங்களுக்கு. அப்ப அதுல ஒரு சில ஆக்கள் பேசிக்ல இருந்து படிச்சாக்கள் மிக்கிறாங்க. 2.5 வருஷம் படிச்சாக்கள், 2 வருஷம் படிச்சாக்கள், 1 வருஷம் படிச்சாக்கள், அதே போல ஒரு 5 மந்த் படிச்சாக்கள், அதே போல ஒரு 3 மாசம் படிச்சாக்கள், அதே போல கடைசி என்ன பிள்ளைகள் இந்த ரெக்கார்டிங்க கேட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சாக்கள், இப்படி ஒவ்வொரு மாதம் பிள்ளைகள் அந்த ரிசல்ட்ஸ் இருக்குது. பாருங்க பாப்போம். 2.5 வருஷம் படிச்ச பிள்ளையும் ரிசல்ட்ஸ் எடுத்து அனுப்பிக்குது. 2 வருஷம், 1 வருஷம், 5 மாசம், கடைசியில 3 மாசம், கடைசியில என்ன ரெக்கார்டிங் கேட் பேப்பரை படிச்சு என்ன ஒரு புள்ள பாஸ் ஆயிருக்கிட்ட பாருங்க. அப்ப பிள்ளைகள் நாங்க எங்களுக்குள்ள என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தணும். கஷ்டம்னு சொல்லி நீங்க எதையும் நினைக்க கூடாது பிள்ளைகள். கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்கன்னு அது கஷ்டமாவே போயிடும். அப்ப நீங்க என்ன, நீங்க ஒரு நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இருக்கிற என்ன செய்ய போறீங்க, உங்களோட எக்ஸாம் எப்ப, ஏ லெவல் எக்ஸாம் எப்ப சொல்லுங்க பாப்பா. ஏ லெவல் எக்ஸாம் எப்ப? ஏ லெவல் எக்ஸாம் நவம்பர் 10. நவம்பர் 10. அப்ப அதுல இருந்து 12/5 என்ன 12/5. அப்ப உங்களோட கடைசியா மீடியா நடக்கும். 12/5 மீடியா நடக்கும். போன முறை மட்டும் வந்துட்டு அந்த சின்னூர் என்ன அந்த வெள்ளப்பெருக்கால என்ன செய்யப்பட்டுச்சு, மீடியா முன்னுக்கு ஆயிடுச்சு பாடம். சரி, அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் 11/10 ஸ்டார்ட் ஆகி 12/5 மீடியா உங்களுக்கு 12/5 போட்டிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு மீடியா பாடம் உங்களுக்கு நான் எல்லாம் போட்டிக்கிறேன். மீடியா எப்படியான பாடம், என்ன மாதிரியான பாடம், சச் ஸ்கோர் எப்படி, சகல விஷயங்களும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெக்கார்ட்ல போட்டிப்பேன். அதை நான் திரும்ப திரும்ப பேசல. நிறைய பேர் ரெக்கார்டிங்க கேளுங்க, எங்களுக்கு டைம் இல்லை. அப்ப எங்களோட காலத்தை நாங்க சின்ன பிள்ளைகள் காலத்தை நாங்க சொல்லுவாங்களே, காலம் பொன் போன்றுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும், டைமை சரியான முறையில மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. 3 பாடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரியா பிள்ளைகள்? அதே போல இன்னும் ஒரு விஷயம், நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் ஜெனரல் நாலேஜ். இப்பயும் பிள்ளைகள் நல்ல டாப் ப்ரொசஸ் நினைக்கிறேன். அப்படி எடுத்தும் கூட என்ன பிள்ளைகள் வந்துட்டு ஜெனரல் நாலேஜ் இல்லாம என்ன அவனோட யூனிவர்சிட்டி வாய்ப்புகள் வந்துட்டு இலக்கு நேரிடு. அதாவது என்ன செய்யணும், அவங்க செகண்ட்ஸா என்ன செஞ்சுதான் அதுல என்ன செய்யணும், எடுத்து கொடுத்துதான் அவங்க போகணும். இது முக்கியமான விஷயம். ரைட். இப்ப இதுல எங்களுக்கு பிள்ளைகள், அதுல எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் 3rd வந்த ஒரு பிள்ளை ஒண்டிக்குது, டிஸ்ட்ரிக்ட் 4th 4வது வந்த ஒரு பிள்ளை ஒண்டிக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் 3rd வந்த பிள்ளை அவன் வந்துட்டு 5 மந்த் தான் படிச்சாவும். சரியா? 5 மாசம் தான் படிச்சாவும். அவங்களுக்கு எப்படி படிச்சான்றது என்ன செய்யப்பறா, இதுல ஜாயின் பண்ணிக்கிறான். கிடைக்க மாட்டீங்க. சொல்லுங்க. யூனிவர்சிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஜெனரல் நாலேஜ் வந்துட்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும், அடுத்த பெச்சோடான் போகணும், நீங்க எடுத்து கொடுக்கணும். நீங்க இப்ப யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவீங்க. சரியா? இப்ப ப்ரோசஸ் நடக்கும், அப்ளை பண்ணுவீங்க. கொஞ்சம் பேசுறது கேளுங்க, அது பிறகு நீங்க பேசுங்க. ரைட். இப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவீங்க. ப்ரோசஸ் எல்லாம் நடக்கும், அப்ளை பண்ணி திரும்ப ஒரு 1 மந்த் போற கட் அவுட் வெளியாகும் உங்களுக்கு. அப்ப அதுல நீங்க உங்களோட இண்டெக்ஸை கொடுத்து பாப்பீங்க. அந்த
எல்லாமே இருக்கிறார்கள் சட் ஸ்கோர் இனி ஜெனரல் நாலேஜ் சகல விஷயங்களும் இருக்கிறார்களுக்கு நீங்க என்ன யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி வரும் அதுல. ஆனா சில ஆக்களுக்கு வந்துட்டு ப்ளீஸ் கால் த யூஜிசின்னு வரும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா அவங்களோட அந்த ரிசல்ட்ஸ்கள் என்ன சரி பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லை, இவங்க அப்ளை பண்ணதுல பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு என்ன ஜெனரல் நாலேஜ் ஒன்று இல்லை. இதனால என்ன செய்வாங்கடா திரும்ப இவங்களுக்கு யூனிவர்சிட்டி சொல்ல மாட்டான். சரியா, இவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி சொல்ல மாட்டான். இவங்க கோல் அடிக்கணும். எங்க அடிக்கணும்? யூஜிசி கோல் அடிக்கணும். அவன் ஒரு கோல் ஆன்சர் பண்ண மாட்டான் பிள்ளைகள். நீங்க ஒரு கோல்ல எடுத்து ஆன்சர் பண்ண மாட்டான். நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணணும். சரியா, ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவான் நீங்க எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறீங்க, நீங்க அடுத்த முறைக்கு என்ன ஜெனரல் நாலேஜ் எழுதிதாங்கன்னு சொல்லுவான். பாருங்க அப்ப என்ன அப்ப கட்டாயமா ஜெனரல் நாலேஜ் கட்டாயம் நான் சொல்லிக்கிறேன். அதான் 30க்கு மேல நீங்க எடுக்கும். இது முக்கியமான விஷயம். எல்லா ரிசல்ட்ஸ் எடுத்தும் பாருங்க. கவலைப்பட தேவையில்ல, யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா, யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனா நீங்க என்ன ஒரே தரத்துல போகலாம் தானே, திரும்ப எழுதிட்டு கரைச்சல் தானே. அப்ப அதுல கொஞ்சம் கவனம் இருந்து கொள்ளுங்க. சரியா, ரைட். அப்ப அது சொல்லுங்க. ஜெனரல் இங்கிலீஷ் இல்லாட்டியும் போயிடலாம். ஜெனரல் இங்கிலீஷ் தேவையில்லை. ஆனா இன்னும் ஒரு விஷயம், இப்ப நல்ல கோர்சஸ் போறேன்னு சொன்னா, அப்ப நீங்க லோ ஃபேக்கல்டி போறேன்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு என்ன செய்யணும், ஓ லெவல் இங்கிலீஷ்லயே சீரிக்கும் லோ ஃபேக்கல்டி போறதுக்கு. இனி இப்ப உதாரணமா நீங்க மீடியா கோர்ஸ் ஒன்று போறீங்க, மீடியா வந்துட்டு ஈஸ்டர்ன்ல இருக்குது, ட்ரிங்கோமலை கேம்பஸ், அதுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா உங்களோட இங்கிலீஷ்ல சி இருக்கணும். பிஏ இன் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ், அதுக்கு என்ன உங்களுக்கு வந்துட்டு சி இருக்கணும். அப்ப சில கோர்சஸுக்கு வந்துட்டு கட்டாயம் ஓ லெவல்ல சி கேட்பாங்க. நீங்க எந்த டைம் என்ன செய்யுங்க, ஏ லெவலையும் போடுறதோட பிள்ளைகள் ஓ லெவலுக்கும் போடுங்க. இல்லாத ஆக்கள் இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. சரியா, ஓ லெவலை நீங்க என்ன செய்யுங்க போட்டு மெட்ஸ் இங்கிலீஷ் ஒரு சி இருந்தா காணும். எங்களுக்கு பி ஏலாம் தேவையில்ல, நான் அவ்வளவு என்ன ஒரு பிஹெச்டி எல்லாம் முடிக்க போறலையே, பிஏ பட்டம் என்ன செய்யணும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு சி ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு போதுமானதா இருக்கும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயமாக இதுல கொஞ்சம் கவனம் ஒன்று எடுங்க. ரைட். இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல 3 வந்த ஒரு பிள்ளை இருக்குது. அவ வந்துட்டு அவட என்ன அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் தான் படிச்சாவும். 5 மாசம் படிச்சு 3 எடுத்து டிஸ்ட்ரிக்ட்ல சரியா 3 ரேங்க் எடுத்துக்கிறாவோ. அவட ஸ்கோர் வந்துட்டு 2.02ல இருக்குது. சரியா, இப்ப அவ வந்துட்டு எப்படி படிச்சா, அவ 5 மந்த்துக்குள்ள எப்படி படிச்சா, என்ன மாதிரி படிச்சான்னு தெரிஞ்ச போறா. அவங்களோட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உங்களோட பகிர போறா. சரியா, அப்ப பகிர்ந்த பிறகு நான் நினைச்சோம் எங்கட கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், சனுஜா இருக்கிறீங்களா? சனுஜா. ஓம் சார். ரைட். அப்ப சனுஜாக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். என்ன எங்கள்கிட்ட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அவ குறிப்பிட்ட 5 மாசத்துக்குள்ள நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு பெரும் ஒரு தியாகங்களுக்கு மத்தியில அந்த ரிசல்ட்ஸ் அவ எடுத்துக்கிறாவோ. அப்ப அவருக்கு நான் நினைச்சேன் அடுத்த நான் வாழ்த்தி கொள்றதோட அப்ப அவ என்ன செய்ய போறான்னு சொன்னா பிள்ளைகள் அவ எப்படி அவட அனுபவங்கள் எப்படி படிச்சாவோ உங்களுக்கு ஒரு என்ன செய்யும், ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நீங்களும் 5 மாசம் தானே படிக்க போறீங்க. அப்ப அவன் எப்படி படிச்சாவோ, என்ன மாதிரி படிச்சாவுன்னு தானே செய்ய போறா. அவட அந்த கடந்த அந்த விஷயங்களை என்ன செய்ய போறாவோ உங்களோட பகிர போறாவோ. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அவ பேசுற விஷயங்களை ஒரு 10 மினிட்ஸ் நீங்க கேட்டு உங்களோட டவுட்டுகளை நீங்க நிறைய பேர் கேட்டீங்க. இந்த அக்காட நம்பர் தாங்கன்னு சொல்லி கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டீங்க. அப்ப அதுக்காக பிள்ளைகள் நான் அவ இன்வைட் பண்ணிக்கிறேன். அவக்கு அவ கொஞ்சம் பிஸியா நாள், காலையில ஸ்கூலுக்கு போய் இப்ப நான் வந்திக்கிறாவோ. அப்ப எங்களோட கிளாஸுக்கு நான் இன்வைட் பண்ணிக்கிறேன். அவ சொல்லுவா. சரியா, சொன்ன பிறகு பிள்ளைகள் என்ன செய்யலாம், நீங்க அவங்களோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம். என்ன நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப சனுஜா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ என்ன மாதிரி படிச்சீங்க, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சரி ஒரு மோட்டிவேட் ஒன்று கொடுங்க. அப்ப இவங்களுக்கு சனுஜா. ரைட், ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு இப்படியெல்லாம் பேசி பழக்கம் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த சான்ஸ் தந்து சார் தேங்க்யூ சார். வெல்கம். என் பேர் சனுஜா. ஒரு கோட்டைக்கல்லாறு ஸ்கூலில் தான் படித்தேன். நான் மீடியா ஜியோகிராஃபி தமிழ் எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுத்தேன். நான் பிறகு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, விட்டு மீடியாவுக்கு மாறித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் கிளாஸுக்கே போகல, வீட்டில் இருந்தான் படித்தேன். ஸ்கூல் டீச்சர் படிப்பிச்சாங்க, அவங்க எங்களோட ஊர் தான். இப்போ எனக்கு 3A வந்துருக்கு. இதுக்கு முதல் காரணம் எங்களோட அம்மாவை தான் சொல்லுவேன். எங்களோட அப்பா இல்லை, எங்களோட அம்மா தான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சாங்க. எங்களோட அம்மா எல்லா சுச்சுவேஷன்லயும் என்னோட இருப்பாங்க. சொல்லப்போனா எனக்கு கரப்பாம்பூச்சின்னு சொன்னா சரியான பயம். நைட்ல படிக்கக்குள்ள பக்கத்துல இருப்பாங்க, தூங்கும் வரைக்கும் எங்களோட அம்மா பக்கத்துல இருப்பாங்க. அது எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த 3A எடுத்து எங்களோட அம்மாவை பெருமைப்படுத்தினது சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னை படிப்பிச்ச டீச்சர்ஸ் தான். அதுல முக்கியமா பெஸ்ட் நஃப்லி சார் தான் சொல்லுவேன். கிளாஸுக்கே நான் போகல, மீடியாவுக்கு ஸ்டார்ட்ல கிளாஸுக்கே போகல, ஸ்கூல்ல போய் தான் படிச்சேன். நான் 6 யூனிட்டும் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான்
7வது யூனிட்ல இருந்தா நான் சார்ட்டு கிளாஸுக்கு வந்தேன் நான் 7வது யூனிட்ல இருந்து கிளாஸுக்கு வந்தேன் நான். அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளாஸுக்கு வந்தேன் நான். எனக்கு சொல்ல போனா அந்த மீடியா சப்ஜெக்டை விட சாரை தான் பிடிக்கும். என்னன்னு சொன்னா வந்து சார் வந்து நல்லா கைட் பண்ணுவாரு, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிளாஸுக்கு வந்த டைம்ல எனக்கு இப்படி யூனிட் எக்ஸாமுக்கு 2 சார் சொன்னவங்க, எல்லாத்தையும் சொன்னவங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்துட்டு யூனிட் 7ல வந்து 80 மார்க்ஸ் வந்துச்சு. பிறகு வந்து சார் வந்து யூனிட் எக்ஸாம்ல வந்து முதல் 3 நல்ல மார்க்ஸ் எடுக்கல வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு உண்மையில. எனக்கு வந்து முதலாவது வந்து 80 மார்க்ஸ் தான் வந்துச்சு. அது வந்து 6 7வது மார்க்ஸ் தான். அதுக்கு பிறகு எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் சார் போற ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னே எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன். அது உண்மையிலேயே நல்லா படிக்கணும்னு தோன்றது அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் காரணம். எம்சிக்யூ எல்லாம் பழமையில ஸ்கூல்ல எனக்கு குறை தான் வாரது. அதுக்கு பிறகு வந்த யூனிட்ல எல்லாமே எனக்கு 45க்கு மேல தான் வந்து அது வந்து சார் பேர் ஒரு ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு மோட்டிவேட், நல்ல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. அது படுத்து நான் சொல்றேன், எனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம் அது. மற்றது வந்து சார் வந்து செகண்ட் பார்ட் கேள்வி வந்து அனுப்புவார் எனக்கு. செகண்ட் பார்ட் கேள்வி செய்யக்குள்ள வந்து கீழே வந்து டைமையும் போட்டு தான் அனுப்புவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து முக்கியம். எனக்கு ஒரு பாட்டுக்கு வந்து டைம் வந்து வரைக்கும் செகண்ட் பார்ட்டுக்கு தான் டைம் காணாம போறது. ஸ்கூல்ல 2 வழியா விட்டு திரிப்பாங்க. ஒரே சொல்லுவாங்க ஸ்கூல்ல எனக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு இப்படி இருக்கு அது படிச்சுட்டு போயிடுவாங்க, டைமுக்குள்ள செய் என்று சொல்லுவாங்க. அது வந்து உண்மையில எனக்கு சாரால டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபைனல் டைம்ல எனக்கு கிடைச்சது. சார் வந்து டைம் கீழே சேர்த்து போடுவாங்க. இந்த கேள்விக்கு வந்து இத்தனை நிமிஷம் டைம் செஞ்சு நானும் அனுப்புவேன். சார் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு சார். எனக்கு அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அது வந்துட்டு ஒவ்வொரு யூனிட் எக்ஸாம் தான் எனக்கு இந்த ஏ எடுக்க வச்சது காரணம். இப்போ ஒவ்வொரு யூனிட்டா சார் எக்ஸாம் வைக்கிறது வந்து நல்ல எனக்கு அப்போ ஒரு யூனிட்டா கிளியர் பண்ணி வந்து நான் சார்ட்டு வந்து 7வது யூனிட்ல இருந்து தான் கிளாஸுக்கு போனேன். நான் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணேன் நான். ஸ்டார்ட்ல வந்து சார் வந்து எங்களுக்கு கிளாஸுக்கு போன இடையில வந்து 3 யூனிட் சேர்த்து எக்ஸாம் வச்சு அந்த டைம் வந்து முதல் 3 யூனிட்டையும் கவர் பண்ணேன் நான். பிறகு வந்து 6வது யூனிட் வந்து நான் ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல போய் படிச்சேன் நான். மிச்ச இடைக்குள்ள இருக்கிறது வந்து பேப்பர் செய்யும் போது எனக்கு எல்லாமே கவர் ஆயிடுது. சார் வந்து குரூப்ல போடுவாரு. நான் எழுதுற விளக்கத்தை குரூப்ல போடுக்குள்ள எனக்கு சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷம் அது எனக்கு. நான் எழுதினபடியே போடுவாரு. விஷ் பண்ணி போட்டு சார் போடுவாங்க. எனக்கு உண்மையிலேயே அது சந்தோஷமா இருக்கிறது. அது சொல்லியெல்லாம் இருக்கு எனக்கு கொடுத்த. ஃபைனல் செமினார் டைம் வந்து 8வது யூனிட்ல உங்களுக்கு தெரியும். விளம்பரத்துக்கும் பொதுசன தொடர்புடையிலான ஒற்றுமை வேற்றுமை. அது வந்து நான் எழுதினதான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விளங்கப்படுத்தினார். அது அந்த நாளை என்னால மறக்கவே இயலாது. உண்மையிலேயே மறக்க இயலாது என்னால. சார் விளங்கப்படுத்தின வச்சு நான் எழுதினபடியே தான் போட்டுவாரு. அதை நான் சாருக்கும் சொல்லியிருக்கேன். அது உண்மையிலே என்னால மறக்க இயலாது. ரைட் சனோஜா, ஆம் சார். ரைட். எப்படி படிச்சீங்க நீங்க? மார்னிங்ல படிச்சீங்களா? என்ன மாதிரி படிச்சீங்க? அது அந்த டிப்ஸ்களை சொல்லுங்க. அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி டைம்ல படிச்சீங்க? எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்களா? அதுல கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. பாவம் என்ன மைண்டு. நான் ஸ்டார்ட்ல வந்து நைட்ல தான் சார் படிச்சேன் நான். அது இப்போ உங்களுடைய கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நைட்ல தான் படிச்சேன். பிறகு வந்து எல்லாம் கிளாஸ் போயிட்டு வர்றதெல்லாம் டயர் இருக்கும். பிறகு வந்து லாஸ்ட் டைம் ஒரு 3 months இருக்கும். அப்போ வந்து நான் விடியச்சாமத்துல எழுப்பி படிச்சேன் நான். டைம் எல்லாம் போட்டு படிக்கிறேன்ல. இப்ப காலையில எழும்பணுன்னே நான் இப்போ 3 சப்ஜெக்டையும் வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன் நான். இப்போ தொடர்ச்சியா ஒரே பாடத்தை படிச்சு அது போர் அடிக்கும்ன்றதால வந்து 3டையும் வந்து நான் ஒரே நாள்ல தான் படிக்கிறேன். 3 சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பேன். 3டையும் வந்து ஒரே நாள்ல 3டையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். இப்ப காலையில பெண்டு எழும்புன்னு சொன்னா வந்து இந்த படத்துல இவ்வளத்தையும் முடிக்கணும் அந்த எடுத்து வச்சேன்னு சொன்னாது அதை முடிச்சு போட்டுதான் நான் தூங்குவேன். அது எத்தனை மணி ஆகினாலும் முடிச்சு போட்டுதான் தூங்குறேன் நான். அது பிறகு வந்து படிக்கிற டைமை மாத்துவேன். கடைசி டைம்ல வந்து நான் விடிச்சம் 3 மணிக்கு எழுப்பி படிப்பேன். நைட்ல வந்து நேரத்தோட தூங்கிடுவேன். ஆனா ஸ்டார்ட்ல வந்து நைட்ல தான் படிச்சுட்டு படிக்கிறேன். அது பிறகு அது மாத்திட்டேன் நான். கிளாஸ் எல்லாம் கூட போனதால வந்து டயர்டா இருக்கும் நைட்ல படிக்கிறது. அதனால வந்து நான் கடைசி டைம்ல வந்து விடிய ஜாமம் தானே எழுதி படிச்சேன். ரைட். அப்ப வந்துட்டு என்ன எப்படியும் நிறைய கிளாஸஸ் சொல்றதால என்ன டைமை 3 பாடத்தையும் என்ன படிக்கணும், முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க 2A எடுத்து ஒரு படியன் உண்டு, 2A எடுத்து கடைசியில ஒன்று எடுத்து விட்டார் பாருங்க. 2A எடுத்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க மத்தது. அப்ப எவ்வளவு அது கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க. அதை நான் அடிக்கடி சொல்றேன். 3 பாடத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம். 3 பாடமும் எங்களுக்கு முக்கியம். அப்ப அந்த படிதான் நீங்க படிப்பிச்சுக்கிறோம். ரைட். அடுத்த விஷயம். இப்ப அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை உண்மைக்குமே இந்த பிள்ளை அவ சொன்ன உண்மையான சகல விஷயங்களும் நான் கேட்டேன். அவட ஆன்சரை தான் நான் போட்டது. அப்படி பெர்ஃபெக்டா எழுதுவா. அப்படி ஒரு எப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குமோ அப்படி எழுதுவா. அப்படியான ஒரு டேலண்டானால தான் அவ
அந்த டேலண்ட நான் அந்த எழுத்துல நான் இனங்கண் சரியான ரைட். அப்படி நீங்களும் என்ன செய்யணும், அந்த எழுதக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளணும். ஏன்னா நீங்க ஆர்ட்ஸ் கலைத்துறையை சூஸ் பண்ணிட்டு நல்லா எழுதக்கூடிய ஒரு டேலண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். ரைட் ஓகே. இப்ப இதுல நிறைய பேர் பேசணும்னு சொன்னீங்க. அப்ப அவட டைமையும் அவங்க எடுக்கல, எங்கட டைமையும் நாங்க வேஸ்ட் பண்ணல. இப்ப அவட பேசுற அவட டவுட் கேட்கிறாங்க, நீங்க கேட்கலாம். ஒருத்தரா நீங்க என்ன செய்யலாம், கேட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஒருத்தரா கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க பேசணும்னு சொல்லி பேசலாம் நீங்க. ரைட், பாப்போம். என்ன பேசுறதுல செட்ல போடுங்க. நீங்க வாய்ஸ்ல பேச கஷ்டமானாக்கள் செட்ல போட்டாலும் அவர் ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு வாய்ஸ்ல. சரியா? நிறைய பேர் கேட்டீங்க, உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் இந்த கிளாஸ்ல. நீங்க செட்ல போடலாம், எப்படி மாதிரி படிச்சேன்னு கேட்கலாம். வாய்ஸ்ல நீங்க சொல்லுங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம், பேசுங்க. சிஸ் கங்க்ராச்சுலேஷன் சிஸ். நீங்க எப்படி தமிழ் படிச்சேன்னு சொன்னீங்க? ஓம் தங்கச்சி, தமிழுக்கு நான் கல்முனை சட்டி கிளாஸுக்கு போனேன். நான் தமிழ் வந்து நான் அண்டைக்கு எதாரத்தை எல்லா சப்ஜெக்டும் அப்படித்தான். அண்டைக்கு எதாரத்தை லோடாக வரல, அண்டைக்கே படிச்சிருவேன். தமிழ்ல வந்துட்டு நீங்க திருக்குறள் கம்பராமாயணம் வந்து சாய்ஸ்ல விடாதீங்க, அதை வந்து கண்டிப்பா செய்யுங்க. நான் திருக்குறள் கம்பராமாயணம்ல வந்து டைம் எல்லாம் எடுத்து படிக்கல, அதெல்லாம் வந்து பஸ்ஸுக்குள்ள போக்குள்ள நடந்து வரக்குள்ள அதெல்லாம் சொல்லி ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். அதை வந்து வீட்டுல இருந்து டைம் எடுத்து ஒரு நாளுமே நான் படிச்சது இல்லை. நடக்கக்குள்ள சாப்பிடக்குள்ள பஸ்ல போக்குள்ள எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதுவாவே ஏறிடும், விளங்கிடும். அதுக்கெல்லாம் இருந்து டைம் அதுக்கு படிக்க தேவையில்ல. அப்ப நீங்க திருக்குறள் கம்பராமாயணம் எல்லாம் சாய்ஸ்ல விடாம அதெல்லாம் செய்யுங்க, அது நல்லது. எனக்கு அதான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ரெண்டையும் நான் டேர்ம் எக்ஸாம்லையும் வந்து வேறு இல்லை, ஃபுல்லா செஞ்சு வரேன். ஃபைனல் எக்ஸாமுக்கும் செஞ்சேன், நான் நல்லா செஞ்சேன். நான் ஸ்கீமையும் பார்த்தேன், ஸ்கீமையும் விட நான் எழுதிருந்தது நல்லா இருந்தது. நான் நினைச்சேன் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருக்குமெண்டு. நீங்க சார் யாரு படிச்ச? செவ்வல் செட்டு படிச்சேன் நான். யாரு சார்? கல்முனையில செவ்வல் செட்டு. அவர் வந்து பிசிக்கலா தான் கிளாஸ். இல்ல அவர் பிசிக்கலா தான் கிளாஸ் செய்யறார். ரைட், ஓகே சார், थैंक यू. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவட 2.0 சச் ஸ்கோர் வரது காரணம் பிள்ளைகள் அவட மார்க்ஸ். மூணுலயும் எப்படி எடுத்துக்கான்னு 1 to 90க்கு மேல எடுத்துக்கணும், இல்லை 85க்கு மேல எடுத்துக்கணும். மீடியாவில் 90, அவங்களோட தமிழ்ல 90, ஜியோகிராஃபி 90, அப்படி எடுத்தா தானே செய்யும் சொன்னா அவருக்கு 2.0 வந்துருக்கு. பாருங்க, 90க்கு மேல எடுத்துக்கிறோம், அதான் 90+. கேளுங்க, சொல்லுங்க. ஒரு ஆள் பேசுங்க. கஜானா கேளுங்க பாப்போம். சார் சில சொல்லுங்க. அதுல நாங்க என்னதான் ஸ்கோர் பண்ணினாலும் அது அந்த ஜெட் ஸ்கோர் குறைஞ்சு தானே சார் வரும். ஏன் சார் அது சில சப்ஜெக்ட பொறுத்திக்குதுமா. அப்படித்தான் நீங்க எல்லாரும் எடுக்கிற பாடத்தை எடுத்தீங்கன்னு அதுக்கு போட்டி கூட, அதன் ஸ்கோர் கொஞ்சம் தான் வரும். நீங்க டிஃப்ரெண்டான பாடங்களை சூஸ் பண்ணணும், வித்தியாசமான. இவட பாடம் நல்ல பாடம் பாருங்க. எடுக்கிற என்னென்ன சிலாக்கள் ஹிந்து கல்ச்சர், தமிழ், அங்கல பொலிட்டிக்கல் அப்படி எடுப்பாங்க. இப்ப எங்கடையில என்ன இஸ்லாம் பொலிட்டிக்கல் லாஜிக், சிலாக்கள் IPLன்னு சொல்லுவாங்க அந்த பாடம், இஸ்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் லாஜிக் எடுப்பாங்க. இப்படி நீங்க எடுக்காம என்ன செய்யணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாடங்களை சூஸ் பண்ணணும். இப்ப நிறைய பேர் மீடியா சூஸ் பண்ற பெர்சன்டேஜ் கூடியா இருக்குது. அது குறிப்பிட்ட காலத்துல படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மைக்கு இன்னொரு புள்ள 3 மாசம் படிச்சா, நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆளை இன்வைட் பண்ணி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஒன்று தருவேன், அவங்களோட அனுபவங்களை பகிர வைப்பேன். ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். அப்ப ஒரு புள்ள 3 மாசம் படிச்ச பாருங்க. அப்ப உண்மைக்குமே பிள்ளை நீங்க என்ன செய்யணும், பாடத்தெரிவுகளை சூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமான பாடத்தெரிவுகளை சூஸ் பண்ணணும். நல்ல சச் ஸ்கோர் கூடிய பாடங்களை சூஸ் பண்ணணும். அப்ப என்ன செய்யும், உங்களோட சச் ஸ்கோர் ஹைல இருக்கு. அதான் முக்கியம். வரலாற்று என்ன அந்த மரபு ரீதியான பாடங்கள் இருக்குது, அதுகளை நீங்க அப்படியே பின்தொடர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களோட சச் ஸ்கோர் குறையதான் வரும். உங்களோட அடுத்த வாரம் என்ன, உங்களோட தம்பி தங்கச்சி நீங்க சொல்லுங்க, வித்தியாசமான பாடம் எடுங்க. உண்மைக்குமே இப்ப மீடியா அப்படி என்ன நிறைய பேர் வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பாடமா இருக்கு. பாய்ஸ் அடிக்கலாம், கேர்ள்ஸ் அடிக்கலாம். கொஞ்சமே என்ன நீங்க அந்த விஷயங்களை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன இலகுவா நீங்க கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், வேற டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப நோட்ஸ் நிறைய படிக்கிட்டு வர, அப்ப 3 நோட்ஸ் படிக்க கஷ்டமா இருக்கு. 3 பாடம் 3 நோட்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? சரியா விளங்கல. ரைட், சனுஜா இதுக்கு இந்த
அந்த சிஸ்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேளுங்க. என்ன நீங்க பொறுவை கேட்டுக்கொள்ளலாம். சிஸ்டர் சிஸ்டர் ஓம் கேளுங்க. தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஒரு Thanks, நாளைக்கு ma'am. எத்தனை ஹவர்ஸ் படிப்பீங்க? அது ஹவர்ஸ் அண்ட் இல்லையா, நான் சொன்னேன் தானே இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மணிக்கு படிக்கணும் மட்டும் நான் எடுத்து வைப்பேன். அது எத்தனை மணித்தியாலயமானாலும் படிச்சு தான் நான் தூங்குறேன். ஓகே சிஸ். செட்லையும் போடுறாங்க, நீங்க வாய்ஸ்லயும் பேசலாம். என்னோட பொருள் நீங்க டவுட் கேளுங்க, இவட்ட இப்ப கேளுங்க. உங்களுக்கு அதான் டைம் ஒதுக்கி வந்திக்கிறோம். உங்களோட வீட்டு எல்லாம் மக்கள் வந்திருக்கும் தானே, அப்ப நீங்க கேளுங்க உங்களோட டவுட்டுகளை. சார் நான் சொல்லணும் இன்னும். சொல்லுங்க, சொன்னிச்சா பேசுங்க. அப்ப எனக்கு வந்து சார் கிளாஸால வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஹிஸ்மியா, ரீனா, அஷ்ரிபா, ஜனோசிகா, இவங்களோட முகத்தையெல்லாம் நான் ஒரு நாளுமே பார்த்தது இல்ல. அவங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட். ஏதும் டவுட் கேட்டாலும் எனக்கு உடனே கிளியர் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து எனக்கு சார் கிளாஸால தான் கிடைச்சது. மற்றது நட்பு வந்து வட்டாரம் உருவாக்கிருக்கேனே. ரைட், சந்தோஷம். மற்றது வந்து எக்ஸாம் எல்லாம் பிள்ளைகள் நீங்க கட் பண்ணாதீங்க. எக்ஸாம் எல்லாம் நல்லா செய்யுங்க. எம்சிக்யூ சார் வந்து உங்களுக்கு யூனிட் முடிய வைப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு கிளாஸ் இருந்தாலும் கிளாஸை கட் பண்ணாம ஏர்லியா நீங்க கேட்டா சார் உங்களுக்கு பேப்பர் போடுவார். அப்படித்தான் நான் 2-3 எக்ஸாம் செஞ்சேன். நான் எக்ஸாம் நல்லா செய்யுங்க, எம்சிக்யூ நல்லா செய்யுங்க. எனக்கு எம்சிக்யூ தான் ஸ்டார்ட்ல வந்து குறைய வருது. பிறகுதான் நான் பேப்பர் எல்லாம் செஞ்சுதான் எம்சிக்யூ பிறகு நல்ல மார்க்ஸ் எனக்கு வந்தது. ரைட், அவ சொல்றா நீங்க எக்ஸாம்ஸ் என்ன செய்யணும். இப்ப நான் வளமையா பிள்ளைகள் 1-12 வரைக்கும் எக்ஸாம் செய்வேன். அப்ப அந்த எக்ஸாம்ஸ் என்ன செய்யணும், நீங்க கட்டாயமாக அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றா. ரைட், வேற சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க பிள்ளைகள், டவுட்டுகளை கேளுங்க. சனுஜா பேசுங்க. தான் வந்து 250 பேஜ் கிட்ட எழுதினோம். கிளாஸ் சரி ஓகே பார். சார் நான் கேட்கயா? கேளுங்க. சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்மா. நீங்க பார்ட் 2 எஸ்ஏ கொஸ்டினுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? ஏன்னா நாங்க எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே நிறைய எழுதணும். ஸோ அந்த டவுட் கொஞ்சம் இருக்கு. நீங்க பேசுறது விளங்கலமா எனக்கு. எஸ்ஏ கொஸ்டின்ஸ் இருக்காங்களா சிஸ்டர்? பார்ட் 2 ஓம் அது ஓம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. எனக்கு எம்சிக்யூ செய்யலாம். இப்போ பார்ட் 2 வந்து நமக்கு வந்து ஒரு கேள்விக்கு வந்து 40 மார்க்ஸ் தானே. எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நம்ம அங்கே போய் டைமுக்கு செஞ்சு முடிக்கலாம். நீங்க ஒரு கேள்விக்கு அரை மணித்தியாலயம் படி வீட்டுல வந்து டைம் போட்டு எழுதி பாருங்க. நான் வந்து அப்படித்தான் நைட்ல படிச்சிருக்கவில்ல, நித்திர வந்தா அதான் செய்யறேன். பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி வந்து ஃபுல்லா எடுத்துட்டு டைம் செட் பண்ணி எழுதி பழகுங்க. அப்படி செஞ்சு எழுந்தா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து அந்த டைம் பிரச்சனை வராது. டைமுக்குள்ள வந்து செஞ்சு முடிப்பீங்க. தேங்க்யூ சிஸ்டர். சார் பேசுங்க. தமிழ் பாடம் செய்யற யாரும் ஜூம்ல செய்யற யாரும் சார் இருக்கா? எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க, நான் சொல்லிட்டேன். சரியா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டேன். நான் சொல்லிட்டேன். இந்த சிஸ்டரோட பேசுங்க. ஹலோ அக்கா. ஓம் தங்கச்சி. அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் தான். அக்கா நீங்க மீடியாக்கும் இல்லாட்டிக்கு மற்ற நீங்க எடுத்த பாடங்களுக்கு நீங்க எத்தனை பேஜஸ் நீங்க நார்மலா எழுதுவீங்க? ஒரு கேள்விக்கு நீங்க எத்தனை பேஜஸ் எழுதுவீங்க? ஸ்கூல் டைம்ல வந்து அது வந்து நம்மட இந்த சிஆர் பேப்பர் ரெண்டு வாடி வந்து ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பூட்டு 40 மார்க்ஸ், ஒரு பூட்டும் ஒரு பக்கம் எழுதுவேன். எனக்கு அது ஃபைனல் எக்ஸாம்ல வந்து அது கொஞ்சம் சின்ன பேப்பரா வரும். நம்மட பேப்பரையும் விட கொஞ்சம் சின்ன நாயகம். அதனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எத்தனை கூட தான் எழுதுனேன். நான் எக்ஸ்ட்ரா நிறைய பேப்பர் வாங்கினேன் நான். தேங்க்யூ அக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க எப்படி படிச்சீங்க? படிக்கிற மெத்தடை மட்டும் சொல்ல முடியுமா? எப்படி படிக்கிறேன்னு சொன்னா வந்து இப்ப நான் 3 சப்ஜெக்டையும் கிளாஸுக்கு போறேன். நான்
அண்டைக்கு என்ன படிக்கணும் அதை அண்டைக்கே கிளியர் பண்ணிடுவேன். இப்ப மீடியாவுக்கு உங்களுக்கு சார் தெரியும் யூனிட் எக்ஸாம் வைப்பாங்க. இப்ப அண்டைக்கு படிக்கிறது அண்டைக்கு கிளியர் பண்ணிட்டு திருப்பி யூனிட் முடிஞ்சதுக்கு பிறகு அதை ஃபுல்லா ரிவிஷன் பண்றேன். பண்ணி முடிய சார் தர எக்ஸாம் செஞ்சேன்னு சொன்னா எனக்கு அது அப்படியே கிளியர் ஆகும். 12 யூனிட்டையும் நான் அப்படித்தான் செஞ்சு வந்தேன். நான் ஃபைனல் அவங்களுக்கு சார் வந்து செமினார் வைப்பாங்க. எங்களுக்கு வந்து 2 நாள் செமினார் 2 நாள் செமினார் நல்ல யூஸா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த செமினார் 2ம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. சார் வந்து எங்களுக்கு செமினார்ல வந்து நிறைய கேள்வி வந்து எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துச்சு. Thank you, sister. சார் சார் நான் கேட்கவா? கேளுங்க, டவுட்டுகளை கேளு. சிஸ்டர் நீங்க ஸ்கூல்ல டேர்ம்ல 3 இருக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் 2AB வந்த, அது வந்து 2வது ரேங்க் வந்தேன் நான் கிளாஸ்ல. மிச்ச எக்ஸாம் எல்லாத்துக்கும் 3A தான் வந்தது. முதலாவது ரேங்க் தான் வந்தேன் நான். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூம்மா. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க Thank எப்படி you. ஜியோகிராஃபி படிச்சீங்க? ஜியோகிராஃபி வந்து நான் கிளாஸை விட எனக்கு ஸ்கூல் டீச்சர் வந்து நல்ல சப்போர்ட். அவங்க வந்து அண்டாண்டைக்கு படிக்கிறத வந்து அடுத்த நாளே எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சது வந்து ப்ரெசன்டேஷன் மாதிரி கிளாஸ்ல நாங்க செய்யறாங்க. அதுவும் இல்லாம அவட வீட்டையும் டீச்சர் எங்கட ஊர் அந்த டீச்சர் அவட வீட்டையும் போய் படிக்கிறாங்க. அது வந்து நல்ல சப்போர்ட்டா இருந்துச்சு எனக்கு. நான் வந்து ஒரே நாள்ல படிச்சீங்களா? அப்படி என்ன தங்கச்சி விளங்கல? ஹியூமன் ஜியோகிராஃபி, பிசிக்கல், பிராக்டிக்கல் 3யும் ஒரு நாள்ல படிச்சீங்களா நீங்க சொன்ன மாதிரி? அது அப்படி இல்ல, 3லயும் ஒன்றொன்றை தானே ஒரு நாளைக்கு படிக்கிற. ஹியூமன் ஜியோகிராஃபி எனக்கு விருப்பம் இல்லை. அதுல நான் 2 தான் ஃபைனல் எக்ஸாம் செஞ்சேன். பிசிக்கல் ஜியோகிராஃபில 3 செஞ்சேன். ஓகே. நாளைக்கு எத்தனை மணிக்கு எல்லாம் படிப்பீங்க? நான் சொன்னேன் தானே, இப்ப சப்ஜெக்ட் குறைஞ்சது 2 மணித்தியாலயம், கூடனது ஒரு 5 மணித்தியாலயம் படிப்பேன் ஒரு நாளைக்கு. ஒரு அளவுக்கு மேல நமக்கு இழுக்க எல்லாமே வேற அதுக்கு என்ன இது இருக்கா? அப்படின்னு சொன்ன தம்பி, இந்த மண்டை வேலை இது இல்லையா? அது அப்புறம் அப்படி தொடர்ச்சியா நீங்க படிக்காம கொஞ்ச நேரம் படிச்சு போட்டு படிச்சதை நீங்க அப்படியே எழுதி பாருங்க. ஒரு நோட் ஒன்று எடுத்து எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா அது அலுப்பு வராது. எழுதி போட்டு வச்சு போட்டு திருப்பி படிங்க. சரி, தேங்க்ஸ். சார் நான் கேட்கலாமா? கேளுங்க. சிஸ்டர் ஓம் தங்கச்சி, நீங்க மீடியாக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்களா இல்ல கைட மட்டும் பேஸ் பண்ணி படிச்சீங்க? சார் வந்து கிளாஸ் வைக்கக்குள்ள பக்கத்துல கைட் எப்படி இருக்கும், சம்டைம்ஸ் சார் நோட்ஸ் இருக்கும், அதை நான் பிரிண்ட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ ஒவ்வொரு கேள்வியும் வர சார் விளங்கப்படுத்தக்குள்ள வந்து மீடியாக்கண்டு ஒரு கொப்பி வச்சுக்கேன். இப்போ ஒரு பாயிண்ட் போனா அந்த பாயிண்ட் வந்து எழுதி போட்டு சார் விளங்கப்படுத்தக்குள்ள அந்த விளக்கம் நான் ஷார்ட்டா எழுதி வைப்பேன். எழுதி வச்சு போட்டு பிறகு விரிவா ஆறல இருந்து நான் எழுதி வைப்பேன். சார் கிளாஸ் வைக்கக்குள்ளேயே ஷார்ட் நோட்ஸ் அந்த விளக்கம் சொல்லுவாங்க தானே, நோட் பண்ணி வைங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்களாவே அந்த விளக்கத்தை இப்போ நோட் பண்ணி போட்டு விளக்கத்தை நீங்களாவே எழுதி எடுங்க. உங்களோட மொழிநடையில எழுதி எடுங்க. அப்படித்தான் நான் செஞ்சு வந்தேன். தேங்க்ஸ் சிஸ். ரைட், வேற யாரும் பேசியிருக்கிற பிள்ளைகள் கேளுங்க பாப்போம். அவங்களோட கிளாஸ்ல அந்த நடைமுறையிலும் சொல்லிக்கிறாங்க. இந்த யூனிட் எக்ஸாம் நடக்கும், அதே போல நீ ஃபைனல் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. அந்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாமா? ஃபைனல் பேப்பர்ல நாங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இப்படித்தானே சனுஜா? ஓம் சார். அதையில சொல்லுங்க, இவங்களுக்கு பேப்பர் எக்ஸாம் இந்த மாதிரி எப்படி செய்யணும், அந்த படிக்கிற முறையில சொல்லிக் கொடுங்க. நம்மளோட முறைகளை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அது நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல பிள்ளைகள். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு சார் இருக்காரு. நீங்க என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு உடனே ரீப்ளே வரும். நல்லா பேப்பர் செய்யுங்க. சாரும் நிறைய பேப்பர் போடுவாங்க. டவுட் என்று சொன்னா சார்ட்டு கேளுங்க, நல்லா கிளியர் பண்ணுவாரு.
Okay, sister. டவுட் இருந்தா கேளுங்க, ஒரு 5 மினிட்ஸ். சார் கிளாஸ் நடக்கும்போது கேட்டது மட்டும் இருக்காம பாயிண்ட் இருக்கும் சார் விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கத்தை நீங்க அப்படி எழுதி எடுத்து போட்டு பிறகு கிளாஸ் முடிஞ்ச பிறகு நோட் பண்ணிட்டு நீங்க உங்க மொழி நடையிலே எழுதி வைங்க. விளக்கத்தை எழுதி வைங்க. எக்ஸாம் புக்ல சும்மா பார்த்துட்டு போனாலே அந்த பாயிண்டை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த விளக்கம் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அப்படித்தான் சார் விளங்கப்படுத்தி முடிய சார் என் கிளாஸ்ல கூப்பிட்டு கேட்பாங்க என்கிட்ட ஸ்பீக்கருக்குள்ள விளங்கப்படுத்த சொல்லுங்க நாங்க சொல்றோம். இப்ப இன்றைக்கு படிச்சது அடுத்த நாள் கிளாஸ்ல ஒரு ஆள்கிட்ட கேட்டு போட்டுதான் சார் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி செய்யறதால இருந்து படிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு வரல. அப்படி செஞ்சதே எனக்கு ஒரு ஞாபக சக்தி. இப்ப அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா காணும் அந்த விளக்கம் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். சார் பிள்ளைகள் சட் பண்றாங்க. என் போன் முன்னுக்கு டிஸ்பிளே வைத்து தெரியுது இல்ல, அதை வாய்ஸ்ல கேட்க சொல்லுங்க சார். செக் பண்ணாம வாய்ஸ்ல கேளுங்க பிள்ளைகள். சரி, அவ அவ்வளவு இது ரிச்சான ஆள் இல்ல. அவ நிறைய கஷ்டம், சரியா பெரிய ஒரு தியாகத்துல நான் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாள். அது சொல்ல போனா ஒரு பெரிய கதை என்ன சொன்னுச்சு, அதை தேவையில்லை எங்களுக்கு. ஆனா பெரிய ஒரு தியாகம், பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்க பேசி வாய்ஸ்ல போடுங்களா? செக் பண்ணா வாய்ஸ்ல போடுங்க. ஒருத்தரா கேளுங்க, பிரச்சனை இல்லை. சிஸ்டர், ஓம் தங்கச்சி, நீ ஜெனரல் இங்கிலீஷ்ல என்ன மார்க்ஸ் உங்களுக்கு? எனக்கு ஃபெயில் தங்கச்சி. அதுதான் நான் பார்த்தேன். அதே இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு அதை மட்டும் செய்யாம விட்டீங்க. என்ன மாதிரி இருக்கிறீங்க? 3 சப்ஜெக்டையும் மெயின் பண்ணி படிச்சு அதெல்லாம் கவனத்துல எடுக்கல. ஜெனரல் நாலேஜுக்கு கிளாஸஸ் போறதா இல்ல கிடைக்கிற தகவலை சேர்த்து வச்சு அப்படி படிச்சீங்களா? அது கிளாஸுக்கு எல்லாம் போக தேவையில்ல. முன்னுக்கு நியூஸ் வரும், மற்றது மேத்ஸ், அங்கெல்லாம் மற்ற நம்மள யோசிச்சு செய்யக்கூடிய மாதிரி வரும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும் நம்ம. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நீங்க செட்ல போட்டாக்கள் வாய்ஸ்ல கேளுங்க பிள்ளைகள். வாய்ஸ்ல கேட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சிஸ்டர் உங்களோட நம்பரை தர முடியுமா? ஓம் தாரன்மா. ரைட், அப்ப வேற டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? சரி, கேளுங்க பாப்பா. இனியாவை நான் கூப்பிட மாட்டேன். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, இந்த சிஸ்டரோட பேசணும், நம்பர் தாங்க அப்படி சொன்னீங்க. அதனால நான் அவ இன்வைட் பண்ணிருந்தேன். அப்ப உண்மைக்கும் அவ பேசின விஷயங்கள் எல்லாமே 100% உண்மையான விஷயங்கள், உண்மையை தான் பேசுவா. அப்படியே ஒரு நம்பிக்கைக்குரிய பிள்ளைனவ. அப்ப உண்மைக்கும் பிள்ளைகள் அவ சொல்ற அந்த என்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எப்படி படிச்சன்றதை சொல்லிக்கிறாவோ டைம். சிலாக்கள் சொன்னீங்களே தூக்கம் வருது, அது வருது. தூக்கம் வந்தா தூங்குங்க, என்ன பிள்ளைகள் அப்படித்தான். தூக்கம் வந்தா நீங்க தூங்குங்க. சனுஜா என்ன செய்யற? தூக்கம் வந்தா மொத்த கழிட்டு படிக்கிற இல்ல தூங்குறீங்க? எப்படி செய்யற சனுஜா? நான் தூக்கம் வந்தா தூங்கிடுவேன் சார். சார் ஒரு கட்டத்துக்கு மேல விருப்பம் வருது சார் படிக்க. விருப்பம் வருது இல்லையா? விருப்பம்னா ஒரு கொஞ்சம் அலுப்பு காட்சி, சிந்தனை மாறுது. அதே மாறுது. அதான் விளங்குது இல்லையா சார்? அதுக்கு நம்ம வேற வேலை ஒன்று செய்யணும் மாக்கி. அதுக்கு வேற வேலை ஒன்று செய்யணும். என்ன அஃப்னி? அதுக்கு ஓதி அடிக்கணும் சார். அண்ணா அதான் செய்யணும்.
அதான் நானும் சொல்ல வரேன். நான் அதான் சொல்ல வந்தேன். அது வேற வேலை. சாரி, எப்படி? ஓம் ஓம் அதான் செய்யணும் உங்களுக்கு. ரைட், சரி, ஓகே. அப்ப பாருங்க, அப்ப அவட டைம் நாங்க எடுத்துக்கிறோம், வந்து பேசிக்கிறாவோ. எனி டவுட்ஸ் வேற இருந்தா நீங்க கேட்கலாம் பிள்ளைகள். இருந்தா கேளுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நீங்க கேட்கலாம். செட்ல போட்டாக்கள் கேளுங்க. நிறைய பேர் செட்ல போட்டிருந்தீங்க. பார்ட் 2க்கு எப்படி ஆன்சர், எப்படி நீங்க பார்ட் 2க்கு ஆன்சர் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிறா சனுஜா. எப்படி ஆன்சர் பார்ட் 2 சொல்லுங்களேன். பார்ட் 2 மீடியா எப்படி செஞ்சீங்கன்னு பேசுங்க வாவா. பார்ட் 2க்கு எப்படின்னு சொன்னா வந்து முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும், அது வந்து 1 வேர்ட் இல்லாட்டி 2 வேர்ட் எழுதக்கூடிய மாதிரி வரும். அதை எழுதி போட்டு மற்ற மிச்ச கேள்வி தான் விளக்குற மாதிரி வரும். விளக்கம் எப்படின்னு சொன்னா வந்து நீங்க விளக்கம் வந்து உங்களோட மொழியின் அடியெல்லாம் எழுதணும். இப்ப 3 தருகன்னு சொன்னா வந்து முதலாவது பாயிண்ட்ஸை போட்டு அதுக்கான விளக்கம் வந்து இப்ப நான் எப்படின்னு சொன்னா வந்து சார் விளங்கப்படுத்தவில்லை, நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சு திருப்பி ஒரு அதை நான் எழுதி வைப்பேன். என் கொப்பியில் எழுதி வச்சு போட்டு அதை திருப்பி இருக்க சும்மா நார்மலா பார்த்து அந்த பாயிண்ட்ஸை பார்க்குற நேரமே அந்த விளக்கம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி தானே எக்ஸாமுக்கு அந்த பாயிண்ட் போட்டு விளக்கத்தை எழுதுறேன். விளக்கத்தை அதே மாதிரி எல்லா கொள்ளையும் செஞ்சு வாரேன். சரியா? டவுட் கேட்டாலே கிளியரா பார்ட் 2 எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டீங்க. இப்ப பார்ட் 2ல எப்படித்தானே, என்ன 4 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 12 மார்க்ஸ், 16 மார்க்ஸ், அப்படித்தானே? 4 மார்க்ஸுக்கு நீங்க என்ன செய்வீங்க? 1 வேர்ட்ல கொடுப்பீங்க. எனக்கு வந்து ஸ்டார்ட்ல வந்து உதாரணம் போட்டு எழுதுற எப்படின்றே தெரியும். உண்மையிலே சும்மா அந்த போட்டேன்னு சொன்னா விளக்கம் மட்டும்தான் எழுதி போட்டு வரேன். சர்ட்டு கிளாஸுக்கு போனது பிறகு எனக்கு உண்மையிலேயே எப்படி விளக்கம் எழுதணும்னு தெரிஞ்சது. பிள்ளைகள் நீங்க சார் தர உதாரணத்தை வந்து முக்கியமா நோட் பண்ணுவீங்க. கடைசியா நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்கம் கொடுத்தது பிறகு கடைசி அந்த உதாரணத்தை கொடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, உதாரணம் கண்டிப்பா போடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு கட்டாயம் மார்க்ஸ் இருக்குது. அதுலயே போட்டிருப்பான். உதாரணங்கள் குறிப்பிட்டு இருந்தால் புள்ளி வழங்கன்னு சொல்லி ஸ்கீம்லயே போட்டிருப்பான். சரி, அப்ப உதாரணங்கள் கட்டாயம். இவன் வந்துட்டு அந்த ஒரு சொன்னாவே ஒரு விஷயம் உண்டு, பொதுமக்கள் தொடர்பு நிகழ் முகாமைத்துவம். எனக்கு இப்போ ஞாபகம், அவட நோட்ஸ் தானே அனுப்பி நிறைய இடங்களை கொடுக்குறேன். அப்படி பெர்ஃபெக்ட் எழுதி இருந்தா அந்த எழுதுற ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குது. அதான் முக்கிய ரீசன். அவட அந்த 3 இயர் ரேங்குக்கும் 2.0க்கும் அவன் நல்லா எழுதிருக்கான். எழுதாம என்ன செய்ய மாட்டுச்சு, மார்க்ஸ் விட மாட்டுச்சு. அப்ப நல்லா நீங்க செய்யணும், நல்ல ஒரு கருத்து உண்டு, ஒரு ஆழமான வசனங்கள், சென்டென்ஸ், உதாரணங்கள் அப்படி போட்டு எழுதுவோம். அதான் நீங்க முக்கியமா இருக்குது. ரைட், டவுட்டுகள் இருந்தா கேளுங்களா, இல்லாட்டி நாங்க முடிச்சிருவோம். என்ன கட் பண்ணி கேளுங்க. ஹப்னி கேளுங்க. ஓம் சார், எம்சிக்யூ என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிடலாம். எம்சிக்யூ சொல்றாங்க, அது உண்மையா சார்? சனுஜா, எம்சிக்யூ எப்படி படிச்சேன்னு சொல்லி கேட்கறாங்க, சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி படிச்சீங்க? எம்சிக்கு வந்து நல்ல பேப்பர் செஞ்சு தான் நமக்கு நல்ல மார்க்ஸ் வரும். சில விஷயங்கள் வந்து அறிஞர்கள் ஆண்டெல்லாம் பாடமாக்க வேண்டிய விஷயம் இருக்கும், அதை வந்து நல்லா பாடமாக்கணும். பாடமாக்கி போட்டு இப்போ ஒரு யூனிட் செஞ்சு அந்த யூனிட்டுக்குரிய பேப்பர் நல்லா செய்யுங்க. எம்சிக்யூ பேப்பர் செய்யுங்க. சார் நிறைய பேப்பர் போடுவாங்க. சார் யூனிட் பேப்பர் எல்லாம் செஞ்சு எனக்கு எம்சிக்யூ நல்ல மார்க்ஸ் வாருது. வளமே ஃபர்ஸ்ட்ல எனக்கு 40 வந்து பிறகு எல்லாமே 45க்கு மேலதான் வந்தது. எம்சிக்யூ பேப்பர் நல்லா ஒரு பாடத்தை படிச்சு முடியும். அந்த பாடத்துக்குரிய பேப்பரை வந்து நல்லா செய்யுங்க. செய்யத்தான் நல்ல மார்க்ஸ் வரும் நமக்கு. எனக்கு ஸ்டார்ட்ல எல்லாம் எம்சிக்யூ குறையத்தான் பாரு, பிறகுதான் கூட வந்தது எனக்கு. அப்ப எம்சிக்யூ நம்மகிட்ட எத்தனை கேள்வி இருக்குது சனுஜா மொத்தமா சொல்லுங்களேன். இவங்களுக்கு டோட்டலா எத்தனை கேள்வி செஞ்சுனாங்க? இப்ப 12ல மொத்தம் எத்தனை? 6 இருக்குது. 6க்குள்ளேயும் 50 கேள்வி செஞ்சோமேனே, 300 கேள்வி. 13ல நாங்க 50 செஞ்சோம். மொத்தம் 600 எம்சிக்யூ செஞ்சோம். அப்படியா இல்லையா? செஞ்சமா இல்லையா சனுஜா? சார் அதுக்கு மேலதான் மற்ற தொண்டமானார் பேப்பர் நிறைய பேப்பர் செஞ்சாங்க சார். பேப்பர் செஞ்சாங்க. எனக்கு கிடைக்கிற பேப்பர் எல்லாம் செய்யறோம். இப்ப எம்சிக்யூ நாங்க கொஞ்சம் பேப்பர்கள், அதாவது இந்த சில நுணுக்கம் தான். எம்சிக்யூல நுணுக்கம் தான். நுணுக்கமா நீங்க என்ன செய்யணும், கேள்வி அணுகினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு சிம்பிளான முறையில ஃபேஸ் பண்ணலாம். நம்ம ட்ரிக்ஸ் அணுகணும் அந்த கேள்விகளை. நிறைய பேப்பர் சொல்லி செஞ்சா சரி. எங்களுக்கு அந்த உதாரணமா தொண்டமானார் பேப்பர்லாம் நீ செய்யலாம், பாஸ் பேப்பர்லாம் செய்யலாம். செஞ்சவங்களுக்கு என்ன செய்யும், அது அவங்களோட எம்சிக்கு செய்யற ஒரு டேலண்ட் நீங்க என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ள கூட இருக்கு. சரியா? ரைட். வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? சனுஜா, நீ பேச போறீங்களா? மத்தாக்களை நீ பேசுறீங்க, சொல்லுங்க பாப்போம். சனுஜா. ஓம் சார்.
இவங்களுக்கு என்ன ஃபைனலா சொல்ல விரும்புறீங்க நீங்க? எனக்கு உண்மையிலே வந்ததுக்கு காரணம் நீங்க தான் சார். உங்களோட எல்லாமே உங்களோட கைடன்ஸ் தான். உங்களோட மோட்டிவேஷன் உண்மையிலே எனக்கு நல்லா பிடிக்கும் சார். அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதையுமே என்னால மறக்கல. அதுக்காகவே நான் நல்லா எம்சிக்யூ செஞ்சேன் சார். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். அதால தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்த தேங்க்ஸ் சொல்றேன் சார் நான் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். என்னன்னு சொன்னா அப்படியே அந்த எடுக்கிறார்கள் நாங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். அப்ப இவன் நல்லா அதுல எஃபெக்ட் ஆயிருக்கா. என்னடா நம்மட பேர் வரணுமே என்று சொல்லி அப்படி ஒரு இதுதான் இது. ரைட், எவரோ பேசினீங்க கேளுங்க பாப்போம். ரைட், ஓகே. அப்ப ஃபைனலி என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க சனுஜா? பிள்ளைகள் எப்படி என்ன மாதிரி செய்யணும்ன்றதை சொல்லுங்களேன். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு 5 மாசத்துக்குள்ள படிக்க போறாங்க. இவ்வளவு பேரும் 5 மாசத்துக்குள்ள படிக்க போறாங்க. அவங்க என்ன செஞ்சா நல்லா ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று கொடுங்களேன் அவங்களுக்கு. 5 மாசம் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு மீடியா சப்ஜெக்ட் வந்து சார் வந்து கைட் பண்ணா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். உண்மையிலே என்ன டவுட்ன்னு சொன்னாலும் சார்கிட்ட கேளுங்க. சார் வந்து உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. எம்சிக்யூ நல்லா செய்யுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கொஞ்ச நாள் கவலைப்பட தேவையில்லை. சார் கைட் பண்ணுவாங்க, நல்லா படிங்க. என்ன டவுட்ன்னு சொன்னாலும் சார்கிட்ட கேளுங்க. சார் எல்லாமே விளங்கப்படுத்துவாங்க உங்களுக்கு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் செய்யுங்க. ரைட், ஓகே. வேற என்ன பேச போறீங்களா மத்தாக்கள்? யாரும் பிள்ளைகள் என்ன பேச போறீங்களா? யாரும் இருக்கிறீங்களா பேசக்கூடிய ஆக்கள்? இல்ல சார், நல்லா பேசினது. ரீசென்ட்லி இவங்க நோட்ஸ் என்ன சொல்லி ஷேர் பண்ணீங்களா குரூப்ல? இவரோட நோட்ஸ் வந்துட்டு 7க்கு தான் ஷேர் பண்ணுவேன். 7க்கு தான் நிறைய நோட்ஸ் எடுத்து முன்னுக்கு ரிவிஷன் தான் செஞ்சு அதுக்கு நோட்ஸ் எடுக்கல. 7க்கு பிறகு படைப்பாக்கத்துல இருந்து அங்கே பொதுமக்கள் தொடர்பு அபிவிருத்தி எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு நோட்ஸ் வேண்டாம் நான் எடுத்தாருங்க. இதுதான் சனுஜா. ஓம் சரி, புட்டை பிடிச்சி அனுப்புவா. வேணா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சரி, ஏதாவது எழுதுவா. சரி சார், 8வது யூனிட் படிச்சிருக்கிறதா இப்ப 25ல. அதுல எந்த சரி நம்ம படிச்சு முடிச்சதுக்கு நோட்ஸ் என்ன சரி அனுப்புங்களே. பொதுமக்கள் தொடர்பின் அவசிய முக்கியத்துவம் இல்லைன்னு அந்த பொதுமக்கள் தொடர்பு மாதிரி, அதுவும் இல்லைன்னா பொதுமக்கள் தொடர்பு சந்தர்ப்பம். இது 3ல ஏதாவது ஒன்றுக்கு, இல்ல லாஸ்டா சொன்ன 2ல ஏதாவது ஒன்றுக்கு அனுப்பினாலும் கொஞ்சம் ஜஸ்ட் பாக்குறதுக்கு. சனுஜா டீக்குதா அந்த நோட்ஸ்? இவ சொன்ன நோட்ஸ் ஈக்குதா? ஓம் சார், அவசியத்துக்கு எல்லாம் விளக்கம் இருக்கிறது. அப்ப அதை கொஞ்சம் எடுத்து என்கிட்ட வாட்ஸ்அப் போட்டுடுங்க. நான் இவங்களை ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே சார். அது இல்லைனாலும் எனக்கு அந்த பொதுமக்கள் தொடர்பு சந்தர்ப்பம் 5க்கு தானே, அதுல ஏதாவது ஒன்றுக்கு, இல்லைன்னா பொதுமக்கள் தொடர்பு மாதிரிகள்ல 4ல ஏதாவது ஒன்றுக்கு எழுதுங்க. அப்படி அனுப்புங்க. மாதிரிகளுக்கு எல்லாம் எனக்கு ஃபுல் நோட் சார் விளங்கப்படுத்தினா அப்படியோ நல்ல ஞாபகம் எல்லாம் இருக்கி. நான் உங்களுக்கு சாருக்கு போட்டு வருவேன். உங்க நம்பருக்கு மெசேஜ் போட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? ஆமாம், கண்டிப்பா. நான் அந்த சாட்ல போட்டேன் நான் அந்த நம்பர். நான் எடுத்துட்டேன். ஆனா டிஸ்பிளே பழுதுன்னு சொன்னீங்களே. அப்ப என்ன போன் வந்து வாங்குங்க. என்ன ஆசிதா எல்லாரும் சேர்ந்து காட்ஸ் வில்லிங் வாங்குவோமே, அதுக்கு என்ன? ரைட், ஓகே. சரி, ஓகே. வேற என்ன சரி டவுட் எழுதிக்கிறாங்களுக்கோ? இல்ல சார், நல்லா வந்து பேச வச்சது. தேங்க் யூ சார். ஓகே, ஓகே. அப்ப சனுஜா, அப்ப எங்கட அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நாங்க என்ன செய்யறோம், நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். உங்களோட வெற்றி பயணம் என்ன செய்யணும், இதோட மட்டும் இல்லாம என்ன செய்யணும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், நல்ல ஒரு நிலையில போகணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும், உங்களை விஷ் பண்ணி கொண்டு உங்களோட ஒத்துழைப்பு என்ன செய்யணும், எங்கட பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும். நீங்க என்ன செய்யணும், அடிக்கடி எங்க கிளாஸுக்கு வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சரி மோட்டிவேட் ஒன்று கொடுக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்ப என்னோட கட்டாயம் பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளவு ஸ்டடி பண்ணாலும் அந்த சின்ன சின்ன மோட்டிவேட் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் பிள்ளைகள். அதான் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, அப்போ நான் இன்வைட் பண்ணுவேன். அவ என்ன இப்ப போக மாட்டேன் யூனிவர்சிட்டி, இப்படித்தானே எப்படியோ என்ன யூனிவர்சிட்டி ப்ரோசஸ் நடந்து அதுக்கு போய் என்ன அது நிறைய காலம் ஒன்று எடுக்கும். எடுத்தெடுப்புல எடுக்க மாட்டாங்க. இப்படியே ஒரு 1 இயர் போகும். அப்ப என்ன நான் இடைக்க அவங்க உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய மாதிரி நான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன். அப்படி கிளியரா விளக்கம் சொல்லுவா. அப்ப கேள்வி கேட்டா நேத்து படிச்சதை கேட்டா இன்றைக்கு அப்படியே சொல்லுவான், அப்படியே பாடமாய் கொண்டு வருவா. நீங்களும் இருக்கீங்க, இதுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறீங்க. 25, 26 இருக்கீங்க. அப்ப என்ன செய்வா, படிச்சதை நாளைக்கு நான் அப்படித்தானே படிச்சதை கேட்டு போட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அப்படியே சொல்லுவா. அது அப்படியே அவன் இன்னும் சில உதாரணங்கள் போட்டு எனக்கு மேல அதிகமா நோட்ஸ் தேடி எடுப்பாவு. விளைஞ்சா பிள்ளையால் நான் சொல்றது மட்டும் சொல்லி இல்லை,
விளங்கிச்சா? நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்கள்ட்ட ஒரு தேடல ஒன்று இருக்கணும். நீங்க என்ன செய்யணும், நீங்க தேடி படி. இப்படி நீங்க படிக்கக்குள்ள என்ன செய்யலாம், நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்து. பேசுறீங்களா பாத்திமா? நீங்க பேச போறீங்களா? Right. சார் சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து எப்பயும் இல்ல, சம்டைம் கைட பார்த்தா மட்டும் படிச்சது ஞாபகம் வரும். கைட மூடி வச்சுட்டு மத்த டைம்ல எல்லாம் ஏதோ படிக்காத மாதிரி மைண்ட் வந்து எம்டி ஆயிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது? அதை நீங்க டச்சோட இருக்கணும். அடிக்கடி என்ன செய்யணும், கைட புரட்டி புரட்டி பார்க்கணும். என்ன டச்சோட இருந்தீங்க என்ன செய்யணும், மறக்க மாட்டிச்சு உங்களுக்கு. அப்படிதான் ரெண்டையும் படிச்சு போட்டு இது நாளைக்கு படிப்பு என்ன சொல்லி அப்படியே மூடி வச்சு போட்டு போனா இதுக்கு மண்டை படிச்சது இல்ல. நான் நினைச்சேன் இன்றைக்கு ஒரு விஷயத்த படிக்கணும்னு சொன்ன பிள்ளைகள் இப்ப எப்படித்தானே நீங்க படிக்கிற விஷயம் எல்லாம் டிரெக்டா விஷயம் ஆயிடுச்சு, உங்களோட மூளைக்குள்ள போக மாட்டுச்சு. மூளைக்கு தானே என்ன தற்கால நினைவிலி நிரந்தர நினைவிலின்னு சொல்லிக்குது, அப்படியே இல்லையா? இப்ப நீங்க படிக்கிற விஷயம் என்ன செய்யும், எல்லாமே உங்களோட தற்கால நினைவிலிக்குள்ளான் போகும் மூளையில. பாருங்க, அப்ப அதை நீங்க என்ன செய்யணும், நிரந்தரம் கூட நினைவிலிக்குள்ள கொண்டு போகணும்னு சொன்னா திரும்ப ஒரு என்ன செய்யணும், எடுத்து படிச்சுட்டு தூங்கணும். அப்ப பாதி மனசுல எங்கட மௌளை மாதிரி இருக்கிறாங்க, ஹசரத் மாதிரி இருக்கிறீங்களா இதுல கிளாஸ்ல? பேசுங்க பாப்போம். ஹஃப்னி இருக்கிறீங்களா? சார். எப்படி இப்ப நாங்க என்ன செய்யறோம், பாடமாக்கணும் தானே. கொரோனா என்ன செய்யணும், பாடம் படிச்சதை கொஞ்சம் என்ன செய்யணும், மனசுக்குள்ள ஏற்றும். அப்ப என்ன செய்யணும், என்ன சார் டவுட் அளிக்கிற ஹஃப்னியாக்களுக்கு? ஹஃப்னியாக்கள் என்ன மாதிரி கிளியரா நான் விளக்கம் கிடைக்குதா? இல்ல சார். ஓகே ஓகே ரைட். சரி ஓகே. அப்ப நாங்க ரைட். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே சனுஜா, அப்ப எங்கட இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கொடுறோம். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள், எங்கட கிளாஸ் இப்ப என்ன செய்வோம், கிளாஸை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்லயே பாப்போம்? என்ன சொன்னா சரியான ஹெவி ட்ரெயினா இருக்கிறீங்க, மழையா இருக்குது, என்ன மாதிரி செஞ்சு கொள்ள சொல்லுங்க பாப்போம். சார் இங்கேயும் மழை சார், இடி முழங்குது. எஸ் எஸ் ரைட். இப்ப பாருங்க, கேக்குறீங்க 3 சப்ஜெக்டும் படிக்கிறது கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க 3 படிக்காதீங்களே ஒரு நாளைக்கு. நீங்க டைம் என்ன செய்யுங்க பிள்ளைகள், சுபவுல படிக்கிற கஷ்டம், சிலாக்களுக்கு கஷ்டம். ஆனா ஒரு சிலாக்களுக்கு நல்ல சுபவுல நீங்க பிள்ளை சுபவுன்னு சொன்னா காலை டைம்ல எப்படி ஒரு 4 மணிக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் படிக்கலாம். அந்த டைம் எங்கட மனசு என்ன செய்ய முடியாது சில பிள்ளைகள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த விதமான சிந்தனைகளும் இல்லை. பாக்கி சொன்ன மாதிரி அவருக்கு வேற சிந்தனைகள் வரும், அந்த சிந்தனைகள் ஒன்றுமே இருக்க மாட்டேச்சு அந்த டைம்ல. நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் என்ன எடுத்து நீங்க நார்மலா ஒரு ஒரு 1 hour 2 hour நீங்க படிச்சீங்கன்னு சொன்னாலும் ஓகே. ஒரு விஷயத்த சரி மண்டைக்கு நீங்க ஏத்தினாலும் போதும், சரியா? நீங்க ஒரு டைமுக்கு என்ன ஃபுல்லா படிக்காம ஒரு 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 டைம் டேபிள் ஒன்று போடுங்க. காலையில நான் நினைச்சேன் 4 இருந்து ஒரு 6 மணி படிப்பு, திரும்ப என்ன செய்ய தூங்குவேன். சிலாக்கள் இப்ப ஸ்கூல் போக மாட்டீங்களே, செகண்ட் சீசராக்கள் ஸ்கூல் போக மாட்டீங்க, இப்போ டைம் போறீங்க. அப்ப நீங்க நினைச்சீங்க அந்த டைமுக்கு நான் தூங்குவேன், அதை போட்டு என்ன திரும்ப எழும்பி கொஞ்சம் படிப்பேன், திரும்ப தூங்குவேன். நீங்க தூக்கம் தேவை உங்களுக்கு, கட்டாயம் தூக்கம் ஒன்று தேவை. தூக்கம் இல்லாம உங்களோட மனசு என்ன, அதாவது உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல என்ன செய்யல, உங்களுக்கு ஈடுபடையே இல்லாம இருக்கு. கட்டாயம் தூங்குங்க, நல்லாவே தூங்குங்க, சரியா? செல்வாடே இந்த பசித்திரு வெளித்திரு தனித்திரு இருக்கத்தான் வேணும். ஆனா பசிச்சு நாங்க இயலாமா இல்லையே பாருங்க. கட்டாயங்களுக்கு தூக்கம் ஒன்று இருக்கணும், சரியா? ரைட். அப்ப நீங்க டைம் என்ன செய்யுங்க, ஒரு ஷெட்யூல் போடுங்க. இந்த காலையில நான் என்ன பாடத்தை படிக்க போறேன், ஈவினிங்ல என்ன பாடத்தை படிக்க போறேன், நைட்டுக்கு நான் என்ன போறேன், என்ன பாடத்தை படிங்க. டைம் டேபிள் ஒன்று போடுங்க. 180 நாள் என்று சொல்லி போடுங்க. நீங்க என்ன 180 நாள் ஒரு ப்ரொஜெக்ட், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒரு டைம் ஒன்று போட்டு நீங்க கவர் பண்ணி எடுங்க. எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஷெட்யூல் படிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாட்டுச்சு. நீங்க என்னன்னா படிக்கிறார்கள் வந்துட்டு எல்லாம் ஒரு மேஜர் இருக்குன்னு, அதுல பொலிட்டிக்கல் இருக்கும், மீடியா இருக்கும், ஜியோகிராபி இருக்கும். நாங்க அவடத்துல எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும், எதரா படிக்கிற, ஜியோகிராபி படிக்கிறியா, மீடியா படிக்கிறியா, பொலிட்டிக்கல படிக்கிறியா, இஸ்லாத்தை படிக்கிறா படிக்கிற நீங்க என்ன பிள்ளைகள். இப்ப மீடியா படிக்க போறீங்கன்னு மீடியா தான் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து மீடியா கைடும் மீடியா நோட்ஸும் அதனோட தெரிவிக்கணும். மத்த பாடம் கூட கண்ணுக்கு முன்னுக்கு இருந்தா ஒன்றுமே வர மாட்டுச்சு. இப்ப நீங்க யோசிப்பீங்க இதுல கூடிய கிடைக்கு, இதை எப்படா படிச்சு முடிக்கிறான்னு நீ யோசிப்பீங்க. அதுல படிக்க போற விஷயம் என்னவோ அதை மட்டும் எடுத்து படிங்க, சரியா? ரைட். வேற என்ன கேட்டீங்க? பொலிட்டிக்கல் அண்ட் டிராமா சொல்லுங்க. ப்ரொவின்சியல் எக்ஸாம் எழுதி அதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய
கொஸ்டின்ஸ் அப்படி இருக்குதா? நான் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்களா, நிறைய பேர் கேட்டாத, நான் வாட்ஸ்அப்ல விடுங்க சார். ரைட். சரி பிள்ளைகள், வேற டவுட்டுகள் இருந்தா நீங்க எடுத்து வைங்க, நான் இடைக்கிட பேசுவேன். சரி, எங்களோட கிளாஸஸ் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு போரிங் அடிக்க மாட்டேங்குது இன்ஷா அல்லாஹ். சரியா, போரிங் அடிக்க மாட்டுச்சு, அது இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். நீங்க சனுஜாட்ட கேட்டவளங்க, சனுஜா ஐக்கிறாவோ, உங்களுக்கு போரிங் அடிக்க மாட்டுச்சு, என்ன செய்ய இன்ட்ரெஸ்ட் தான் போகும். நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப நீங்க கட்டாயமாக தொடர்ச்சியான வர கொண்டிருக்கணும் பிள்ளைகள். கிளாஸுக்கு நீங்க இன்றைக்கு வந்து நாளைக்கு வராம விட்டீங்கன்னா ஒன்றுமே விளங்க மாட்டுச்சு. அப்ப இருக்கிற வீக்ல 4 நாள் கிளாஸ் போட்டுக்கிறேன், டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. என்ன தார விஷயங்களை பயிற்சி செய்யணும், அதை நோட் பண்ணி எடுங்க. எக்ஸாம்ஸ் செய்யுங்க, பயப்படாதீங்க. சரியா, நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், உங்களோட சக்சஸ் நீங்க அடைஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கு. சரியா, ஓகே. அப்ப நாங்க அந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன்.